ராஜாங்கம் ரொம்ப நேரமா சாவித்திரிய கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா உள்ள இருந்து சாவித்திரியும் தாமரையும் ஒரு சின்ன சத்தம் கூட போடாம அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சேதுவும் பேசாம நான் கதவை உடைக்கட்டுமான்னு சொல்லிட்டு கதவை உடைக்க போக அப்ப கரெக்டா சாவித்திரியும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியா வெளியே வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு பாட்டியும், என்னடி நீ உள்ள இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? என் பையன் அவ்வளோ நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் இருக்கன்னு திட்ட ஆரம்பிக்க அப்போ கரெக்டாக ராஜாங்கமும், என்ன நேரம் ஆயிடுச்சு, அங்கே வேற ஐயர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களாம், தாமரையை வர சொல்லு, தாமரை எங்க அப்படின்னு சொல்லும்போதே தாமரை உள்ளேருந்து வெளியே வந்து நிற்கிறாங்க. முதல்ல யாருமே தாமரையோட கழுத்தில் இருக்க தாலியை கவனிக்கவே இல்லை. ஆனால் அப்போதான் தான் தாமரையோட கழுத்தில் இருக்க தாலியை பார்த்துட்டு செம்ம பதட்டத்தோட, என்னடி தாலியோட வந்து நிற்கிற, யாரடி உனக்கு தாலி கட்டாங்கன்னு கேட்க உடனே உள்ளேருந்து அந்த பிச்சைக்காரங்களும் வெளியே வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு ராஜாங்கமும், சாவித்திரி இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்க சாவித்திரியும், என் பொண்ணுக்கு நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை பிடிக்கல, அப்பத்தாவோ என்னடி பிடிக்கலன்ற, கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க, நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? ஈஸ்வரியும் அதை ஏதோ சொல்கிறாங்க, இப்படி பார்த்து பார்த்து ஒரு மாப்பிள்ளைய மாமா உங்கள் பொண்ணுக்காக பார்த்து வச்சிருந்தா நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனைன்னு கேட்க உடனே சாவித்திரியும், ஆமாம் போட்ட மாப்பிள்ளை வாத்தியார் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துட்டு, இங்கே பாருங்க என் பொண்ணு வேற ஒருத்தங்களை லவ் பண்ணா, அதுவும் மாப்பிள்ளை ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, பெரிய கோடீஸ்வரங்க, அதான் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் இருக்காங்களே அவங்க கூடயே மாமா மச்சான்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு அவங்க மிக பெரிய கோடீஸ்வரங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு ராஜாங்கோ செம்ம கோவத்தோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாவித்திரிக்கோ இது தெரியவே இல்லை. என்னமோ கோடீஸ்வரங்களா இருக்கனால ராஜாங்கோ அவங்கள ஏற்றுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாப்பிள்ளையை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு இங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சில பேர். பட் இந்த பக்கம் ராஜாங்கம் அந்த மாப்பிள்ளையோட பக்கத்தில் வந்துட்டு அந்த மாப்பிள்ளைக்கு கன்னத்தில் பலான்னு ஒரு அறைய விடுறாங்க. இதை பார்த்துட்டு தாமரை செம்ம ஷாக்கோட நின்றுக்கிட்டு இருக்க, சாவித்திரியும் அதே ஷாக்கோட தான் இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் கரெக்டாக அந்த மாப்பிள்ளை அடி வாங்கும்போது வெளியே இருந்து 4-5 பிச்சைக்காரங்க உள்ளே ஓடி வந்து அந்த மாப்பிள்ளை கிட்ட சகஜமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையும் இது என் பெரியப்பா சித்தப்பான்னு தாமரைக்கு அறிமுகப்படுத்திட்டு தாமரை தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சேதுவும், டே நீ யாருடா அப்படின்னு கேட்க உடனே மாப்பிள்ளையும் பயந்து போய், இதுக்கு மேலேயும் என்னை அடிச்சிடாதீங்க, என்னால் வலி தாங்க முடியாது, நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் இந்த கோவில் வாசல்லேருந்து பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன், ஏதோ நல்ல வாழ்க்கை அமையணுன்றதுக்காக நான் இதை பண்ணிட்டேன், ஏன் அவங்களே சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னை வற்புறுத்தினால தான் நான் இதையே பண்ணேன்னு சொல்ல உடனே இதை கேட்ட சாவித்திரியும் தாமரையும் அதிர்ச்சியில் ஆடி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஈஸ்வரிக்கு தான் செம்ம ஹாப்பி. பட் இந்த பக்கம் ராஜாங்கமோ சாவித்திரி பேசுனது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு கொலை வெறியோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சாவித்திரி, என் பொண்ணுக்கு நீங்கள் பார்த்த மாப்பிள்ளெல்லாம் ஒன்றும் பிடிக்கல, அவளுக்கு அவளே பிடிச்ச மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டா, நான் தான் அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் ராஜாங்கம் அடுத்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க? இந்த பக்கம் தாமரையோ செஞ்ச எல்லா தில்லுமுள்ளு வேலைக்கும் பதிலடியை வாங்குற மாதிரி இப்படி ஒரு பிச்சைக்கார மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா தாமரையோட வாழ்க்கை என்ன ஆக போகுது? ராஜாங்கம் அவங்களோட வாழ்க்கைக்காக என்ன பண்ண போகிறாங்க? அப்படி இல்லைனா அவங்க பண்ண தப்புக்கான தண்டனையா ராஜாங்கம் அவங்கள கை கழுவி விட போகிறாங்களான்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் சாவித்திரிக்கு இந்த மாதிரியான ஒரு தண்டனை கிடைச்சது கரெக்டு தான் யாரெல்லாம் நினைக்கிறீங்க?